அங்கே ஒரு சண்டையை பாருங்க, பெரிய சண்டை. நம்ம நண்டு பேத்திக்கும் ஸ்கைபால் மகளுக்கும், அதாவது ரெண்டுமே ஸ்கைபாலோட வர்க்கம் தான். மக டேரெக்டாக மக வாரிசு, அவள் பேத்தி வாரிசு. ஆத்தே அம்மா சண்டை முட்டுற ஒரு ஆத்தே. ஆத்தே என்ன இப்படி முட்டுற? ஓடி 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 பார்ப்போம், வாங்க வாங்க வாங்க, ஓடி ஓடி சண்டை அப்புறம் போடுவோம். ஓடு ஓடு புடி 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 எப்படி ஓட்டத்தை போகிற புடி 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 புடி. பைலட்டு பாப்பி, பைலட் பாப்பி. நேற்றெல்லாம் இல்லை பாப்பி, நேற்று தெரிஞ்சு இன்றைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். நின்றோடனே நேரம் அங்கே வந்து நின்ட்டாங்க, எங்கேயுமே நிற்கலை. அங்கிட்டு வரல இங்கிட்டு வரல, என்னன்னு தெரில. இன்றைக்கி என்னமோ இந்த பக்கம் வந்துட்டாங்க. நேற்று செம்ம வெயிலுங்க, சரியான வெயில். நேற்று ஒரு போட்டு கூட வெயில். நல்ல வேலை தோட்டத்தில் எங்கிட்ட சாயந்தரம் நல்லா மேட்ச் இருந்துச்சு. அந்த மேட்சில் எங்கிட்ட பைவலிக்கு இப்போ டேங்கை ஃபுல் பண்ணியாச்சு. மேட்ச் இல்லாட்டி இது அறவாகிறது தான். நம்ம பேராண்டி எப்படியோ பரவாயில்லைங்க, அவங்க சித்தி கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டான். இன்னும் அவன் கூட அவங்க அம்மா கூட தெரிஞ்சானா, இவங்க 2 பேர் கூட தெரிஞ்சானே போதுமே. அந்த அவன் நம்ம டைனோசர் மகன் கொஞ்சம் எக்கு போட பழகிடுவேன். இன்னும் இப்போ தான் லைட்டாக காலை தூக்கி பார்க்குறியாவே, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த இவனை பார்த்தேன்னா பல ட்ரைனிங் கொடுத்துருவான். இன்றைக்கி மதியம் நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன வேலை இருக்குங்க. என்னென்னா ஜேசிபி வண்டி வருது. அந்த கிணத்துக்குள்ளே 2-3 பழைய மஞ்சனத்தி மரம் பட்டு போய் அப்படியே சாஞ்சு வச்சு, 1 2 3 மரம் சாஞ்சு வச்சு, அதை ஆள் வச்சு தூக்க முடியாது. ஜேசிபின்னே அழகாக அப்படியே தூக்கி அள்ளி வெளியே தூக்கி போட்டு அந்த மேட்டுக்குள்ளே கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் வைக்காமல் பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப இந்த சங்கம் முள்ளுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் கால் பாம்பிச்சுட்டு ரொம்ப பழைய வீடியோவில் அந்த முள் ரொம்ப படர்ந்துருச்சு. அதனால் மேட்டு பக்கம் கால் வைக்க முடியல. இதனாலும் அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி மேடை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம்னு இருக்கும். மதியத்துக்கு அப்புறம் அண்ணன் தான் வந்து மேப்பாண்டிக்கிறேன். ஷிஃப்ட் இன்றைக்கி மாற்ற படிக்கிறது. அக்காவும் தம்பி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ச்சிக்கிறீங்களா? கிழவியை கடிச்சு பழகிட்டீங்களா? இந்த கிழவியை குத்தலையா உங்களுக்கு? பரவாயில்ல, வாய் கட்டுது. நீங்கள் இதை திண்டு எப்படி வறுத்துற பெரிய ஆடு எப்படி திண்டல, இதை திண்டு வறுத்துனது. அங்கே ஓடியா வாய்க்காடு போகும் போயிட்டாங்க எல்லோரும் முள்ளுக்குள்ளே. போதா ஒரு குரூப்பு பூச்சி, கடைசியில் நண்டு போகிறோம். இந்த பக்கம் இரட்டை சொல்லி எல்லாம் தான் வராங்க. இன்னும் எங்கிட்ட டைனோசர் பரம்பரெல்லாம் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட மோனிக்காலாம் தான் வருது. மூலி வர ஓடி அந்த எல்லாம் உள்ளே போகிறாங்க. ஓடு 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 போ, எல்லாம் போயிட்டாங்க. வா கருத்தவனா, இது கத்துற நீ கத்தி ஒரு பிரச்சனை ஆகாது. உங்கள் அம்மா என்ன கண்டுக்கிற மாட்டா, அவ்வளோதான். உன்னை கழட்டி விட்டா நீ தான் இனிமேல் ட்ரைனிங் எடுக்கணும். மற்ற ஆடுகளை பார்த்து கற்றுக்கணும். இன்னும் அவங்க அம்மாப்பா வரு, அவங்க அம்மா நினச்சி கத்திக்கிட்டே இருக்கா. ஓடி ஓடு ஓடு ஓடு, எல்லாம் ஓடிட்டாங்க. நெத்து கண்டிப்பாக கிடக்கும். பா இன்னும் அங்கே நண்டு பேரம் பேத்திய கடமை, அதை நான் விட்டுட்டு வந்துட்டேன். அங்கனே வருதா கூட வருதான்னு தெரியல. ஏதே இந்த விலிசா லீஸ் குட்டி யார்? டோக்கியோவா? டோக்கியோ வா, டோக்கியோ ஓடியா ஓடியா ஓடி ஓடியா ஓடியா. ஏத்தே இப்படி இப்படி விழுந்துடாத, புல்லுக்குள்ளே உடனே முங்குது. வா எங்கே நண்டு பேரம் பேத்தி வேண்டே. ஏதே பேரம் பேத்திங்களா? இன்றைக்கி தான் கடைசி. போயிட்டாங்க. வா ஓடு ஓடு, சீக்கிரம் சீட்டை பிடி. ஆமாம் ஓடு 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 ஓடு. யாத்தே என் டைனோசர் என்ன வரலையா? நீங்கள் ஆணும் பார்க்கவே போயிட்டேன்னு நினச்சேன். வாங்க, எங்கே இருந்தீங்க என்ன வரைக்கும்? எங்கே புளிய மரம்? உன் தங்கச்சி பண்ணப்பறம் விட்டுட்டு போயிட்டா. என் தங்கச்சியை காணமே, பண்ண வரத்தான்னு கத்துறா. அப்புறம் ஓடு கரை வச்சே ஓடு உள்ள ஓடு ஓடு வேமா போங்க. எல்லாம் பழுவும் நான் காணமே. கரடியே என்ன உன் கூட வந்த ஏகப்பட்ட வேறு காணோம். பாதி வேறு தான் அங்கே நின்றுக்குறீங்க, பாதி வேறு காணவில்லையா? முரட்டு மோனிக்கா நெத்து இதில் இல்லைங்க, நிறையா இருந்துச்சு. என்ன தெரியல, இந்த வருஷம் நெத்தே இதில் இல்லாமல் போச்சு. ஏகப்பட்ட நெத்து இருக்கும். இன்னும் பாதி வேறு காணோம். எங்கிட்டும் பாதி வேறு சம்பவம் பண்ணிட்டாங்களா? மோனிக்கா காது கேட்கலையா? மோனிக்கா ஒரு வழியாக வந்துட்டீங்க. வலைய எப்படியோ மேயிருவங்க மேயாதவங்க அந்த மரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுங்க. வெயில் சரியான வெயில் அடிக்குது. நேற்று நம்ம எலி என்ன வந்துட்டா பைவலை வீட்டுக்கு போகிற கேட்டேன். வீட்டுக்கு போகிறல எங்கன்னு தெரில, விழுந்தான்னு தெரில. இந்த காலில் முன்னங்கால எந்த காலம் தெரில, இப்படி நல்லா அடிபட்டுருச்சு. நான் கூட நடக்க மாட்டாப்புல இருந்துச்சு. கொஞ்சம் பரவாயில்ல, ஓடிட்டா. தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி விட்டேன் காலை. அந்த முட்டியில் தாங்க எப்படியோ கொடுத்து விழுந்துட்டா ஓடி வரும்போது. பையவில் ஓட்டம் இருக்கா, அவனே இப்போ ஓனாலும் பரவாயில்ல, அவனே வேறு ஓட விட்டு பயப்புள்ளே தவிக்க விடுறா. கோக்கோ நேற்று பேய் பிடிச்ச மாதிரி இருந்தா, இன்றைக்கி தான் கொஞ்சம் கோக்கோ வெடிப்பாக இருக்கா. என்னன்னு தெரில, கோக்கோ வர ரொம்ப இதாக இருக்கா. ஒடுங்குறா, பார்த்தா தெரியல அவங்களுக்கு. கொஞ்சம் ஒடுங்குறாள். நல்லா இருந்தாங்க மேட்ச் எடுக்கிற இடத்துல, கொஞ்சம் ஒடுங்குறா. பழுனே என்ன உன்னைத்தான் தேடி பார்த்துக்கிட்டேன், எங்கே போனேன்? பையவில் வந்திருந்து ஒன்று பார்க்கல. நீ தான் முதல்ல ஓடியாந்துருக்க இந்த பயிரை பக்கம். எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னு தெரியலையே. சீக்கிரம் வயக்காடுக்கு வந்துட்டீங்களே. மணி 11:30 தான் ஆகுது. மொசக்குட்டி உங்களுக்கு யாருக்கு வேப்பங்குளை வேணும்? இந்தா நல்லா 8 அளவுக்கு இருக்குது. நல்லா தழுத்து இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரில, அதுக்குள்ளே இதாக போச்சு. இந்தா வரணும் வேப்பங்குளை, நல்லா முத்துன குளடா. முடியா இந்த எடுத்துக்க முடியா 2 சொல்லி சீக்கிரம் எடுத்துக்க. வா முடியா கடுமை. நல்லா நிறையா குளம் இருக்குங்க. எனத்தமோ வந்து வேப்பங்குளை கிடைக்கிற கஷ்டம். ஒரு எப்படி பட்டு போய் கிடச்சி நல்லா தழுத்துச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா வேப்பம். நீ விடாயிரா மூலி வேணாமா? ஒரு துடுத்துட்டு பார்க்குறேன். ஏத்தே கடிக்க போகிறேன். அது விஷப்படா, நீ தின்றாதா? இப்படி மோந்து பார்க்குறேன். திங்கலாமா வேணாமா? அதுக்கு இங்கே கண்ணுமை பாரு, எக்கு போட்டு எனக்கு எப்படா கிடைக்கணுக்கு இருக்கா. இப்போ எப்படி ஆள் தும்பா பாரு, விட்டாயிரா கடிச்சு காலி பண்ணிடுங்கடா. இந்த மாதிரி குளம் கிடைக்கிற கஷ்டம். எனத்தும் ஒரு இலை கிடச்சாலே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பூச்சி மருந்து சாப்பிட்ட மாதிரி அடிச்சுக்க. அந்த கொப்பை கூட இந்த கொப்பில் நல்லா கிடக்கு. கொம்பா நீலாம் தின்றா இருக்கு. கண்டு போய் பாரு, அங்கிட்டு விட்டா எங்கிட்ட எக்க போகிறேன். கையில் வந்து எக்கு போட்டிருக்கா. தின்றா யாரா அது? புளிய மரம். சின்னடா வேணாமா? அவ்வளோதானா? 2 வா தின்ட்டியா? பைப்பில் நின்ட்டியான்.
திண்டுக்க ரொம்ப கசக்கும் இருக்கிற முத்துரக்குள்ள ரொம்ப கசங்குங்க பைபிள் எங்கிட்ட திண்டுறாங்க. நம்ம ஆடு கொஞ்சம் வேப்பங்களுக்கு ஸ்பெஷலிஸ்டாக தான் இருக்காங்க பைபிள். வேறு வழி இல்லை, இதைத்தான் திண்டு ஆகணும். ஏன்னா காஞ்ச புல்லாக கடிச்சு எத்தனை நேரம் சீக்கிரம் பச்சை கடி எங்கே பேட்மேனை போட்டு அமுக்கிட்டாங்களா பாபியை அமுக்க போகிறாங்க. போதும் விடுங்க போங்க, திண்டிங்களா போதும். 2 கப்பு மனசார இல்லையம்மா திண்டையா எலியம்மா அப்போ தானேப்பா நின்றுருக்கா. முடிச்சுட்டு உங்கள் ஓடியா போமா கலகு கூடத்தில் வந்துடாதா அதோட தள்ளி விட்டுருவாங்க. எதுக்கு தள்ளி அடிக்கிறோம் தின்னு தின்னு வேணாமா. ஒரு பாபி தின்றா வச்சா நம்ம வயலட்டு தின்றா 3ஆம் அமைச்சர் நீலாம் தின்றா தாண்டா கொஞ்சமாக தேர்வை. நான் ஸ்கைப்பால் இடத்துல வந்து யாரோ சீட்டை நம்ம குட்டியம்மாவும் ஏற்றி பிடிச்சிக்கிட்டா. குட்டியம்மாவும் நல்லா 2 படுத்துங்க, ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தூரம் நடந்து அழைச்சி வந்திருப்பீங்க, பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி. ஆனால் நல்லா ரெஸ்ட் எடுங்க. புள்ளிமானே கிணத்துல விழுந்துடாதா நீ பாட்டுக்கு டைவ் அடிக்கிறேன்ட்டு பார்த்து வா. என்னங்கடா பேட்டை என்ன வந்து சீட்டை பிடிச்சிங்க பலூன் பாய்ஸ் என்ன தெரியல பலூன் படுக்கிறா நிம்மறா. அங்கே ஒரு வானத்தை பார்க்குறா. என்னாச்சு பலூனு என்னங்க ஒத்தடை வீங்கி இருக்கு, கொட்டாங்களி கொட்டிப்பிச்சா? இப்போ தாண்டி வந்த எங்கன்னே கொட்டிப்பிச்சாங்க. அந்த முள்ளுக்குள்ளே வரும்போது எப்படியோ கொட்டிப்பிச்சுருந்தா அதான் வலிக்குது போல் நல்லா கொட்டிப்பிச்சு உதட வீங்கி போய் சுற்றியா. எங்கன்னே கண்ணு வேறு எங்கிட்ட கண்ணில் வேறு குத்திருக்கு. உள்ள எங்கிட்டாவது போயிட்டு இருவார் தேய்ச்சிடுவோம் தேய்ச்சி விட்டா கொஞ்சமாக வலி காய்க்கும். அதான் என்னடாப்பா தலையை வலிக்குன்னு பார்க்குறா. நல்லா கொட்டிப்பிச்சு போல் அதான் ரொம்ப வலிக்குது வலிக்கு பாரு. அப்படியே அந்த வாயிலையும் கண்ணுக்கிட்டு நல்லா குத்திருச்சு. நல்லா செங்கோட்டை கழுவினாங்களே அந்த மாதிரி தான் அந்த வயவுள்ள எங்கனையாவது இருக்குங்க. அது ஏதாவது மரத்தில் இருக்கும். எங்கிட்ட இப்போ தான் முதல்ல வந்தா வலிக்குது போல இருந்தா இந்த உதட்டெலாம் குத்திப்பிச்சு பைவிலை. என்ன ஒரு 2-3 நேரம் வலிக்கும். அதுக்கப்புறம் அதுவாக வீக்க பற்றி போகும். நம்ம கண்ணு வைக்க இப்படித்தாங்க கழுத்துக்குள்ள ஒரு கட்டி இருந்துச்சு 3ஆம் அடி. அது என்ன கட்டினே தெரில, அதுபாடு வீங்கிருச்சு, ரத்த கட்டும் இல்லை. ஆனால் இது மாதிரி ஏதோ கடிச்ச மாதிரி இருந்துச்சு. 1 வாரம் மேலே இருந்துச்சு. அப்புறம் இந்த வேப்பங்குளை இருக்குல்ல அதை நல்லா அரைச்சி அம்மா போட்டால் தொட்டு வைப்பாங்களே அந்த மாதிரி அந்த தண்ணி லைட்டாக தொட்டு வச்சு அரைச்சி அப்படி தொட்டு வச்சோம். இந்த வேப்பங்குளையில் என்னமோ ஆன்டிபயோட்டிக் என்னமோ இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அது என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் நல்லா கேட்டுச்சுங்க, வீக்க பற்றி போச்சுங்க. 1 வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தொண்டையில் முழுங்கும் போது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கே சரியாக போச்சு. நம்ம ஊமச்சியை 1 மாதமாக விரட்டிக்கிட்டே இருக்கா கொம்பேன், நிற்கவே மாட்டேன்றா. அவளும் விரட்டி விட்டுட்டியா. வேணாண்டா அவன் நிற்கவே மாட்டேன்றா. வேறு சுத்துவா என்னன்னு தெரில. இன்னும் பருவம் வராமல் இருக்கா. குட்டி போட்டு 4 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அவே விரட்டி பார்த்தேன் நம்மளே கொம்பே அது மூலி பையன். அவன் நின்றுட்டு கால் வலிக்கு நின்ட்டான். இவனு விரட்டுறான், நடக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிற்க மாட்டாங்க. அவளை பற்றி தெரியுமே. நீ கொம்பே தவிச்சு போகிறேன், நடந்தே தவிக்க போகிறேன். சார் என்ன பண்ணுறீங்க மிஸ்டர் குதிரை பாண்டி? என்ன மறுபடி தவறுக்கு எதுவும் இங்கேருந்து அளவு பார்க்குறியா? ஏற்கனவே அடித்து டைவ் பத்தாதா அன்னைக்கு கத்துறேன். எப்பே என்னை காப்பாற்றுங்கடா. வா இங்கிட்டு வா அப்படியே விட்டுட்டு போயிடாங்கடா. நான் எல்லாம் விட்டுட்டு போனீங்க தான் என் பாவம் பிடிக்கும்டா. கத்துறியா குதிரை பாட்டி என்ன கற்று பயவுள்ள எங்கிட்ட விழுந்து இப்போ கொஞ்சம் வெடிப்பி ஆகிட்டேன். உமிச்சே வரட்டானா 2 பேரும் எட்டு போடுறீங்களா? எங்கிட்டு போகிறீங்க யூட்டர்ன் போடுறீங்க, வட்டம் போடுறீங்க, 8 போடுறீங்க, போயிட்டு திருப்பி சுற்றி வருவா. நீ இருக்கிற ஆள்லாம் எவனையும் படுக்க விட மாட்டான். 2 பேரும் நடந்துக்கிட்டே தெரியாது எங்கிட்ட சுற்றிங்கிட்டு விட்டா அவர் பயவுள்ள. நீ கொம்பா உனக்கு கால் வலிக்க போகுதா? அவள் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் மேலே நடப்பா அசால்ட்டா. நீ நடக்க மாட்டா சொன்னால் கேளு. வட்டம் போடுங்க 2 பேரும் நல்லா. நான் வாங்க போகலாமா? போய் 2 நேரத்தை பறக்க விட்டு அப்படி அங்கிட்டு போய் 2-3 புல்லாக்கில் கடிப்போம். நான் வரிக்குற என்ன பண்ணுற? வருவாடா உங்கள் அம்மா இன்றைக்கி வாரு. நீ அவன் கொம்பனை போட்டு அங்கிட்டு சுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா முள்ளுக்குள்ளே. இந்த முள்ளுக்குள்ளே எட்டு போடுறாங்க இவங்க 2 கத்துறதான் வாரு. உள்ளேருந்து அதை வெட்டி கிரிக்க ஆகணும். அவன் நிற்க மாட்டாங்க. பருவம் என்ன இல்லை, பருவம் இருந்தால் தான் எந்த ஒரு ஆடும் கரெக்டாக நிற்கும். விரட்டி மேய மாட்டாங்க. ஏற்கனவே அரை மேட்சை இதில் வேறு 2 பேர் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிறீங்க. உமிச்சேய் அவன் அவனை கால் வலி நின்று ஆத்தே விட்றா போகணும் போய் மேய்டா போங்கடா. நீ விட மாட்டாங்க ஆத்தே. வெட்டம் போடுங்க 8 போடுங்க. நம்ம ரோசியா வட்டாக் பண்ணுறாப்பா. நான் ட்ரைனிங் கற்றுக் கொடுக்குறியா நீஸ்குட்டியே? ரோசக்கார ரோசியாக்கு கற்றுக் கொடுக்குறியா? எப்படி இருந்தா ரோசக்கார ரோசியா இப்படி இருக்குண்ணே. பின்னாங்காலுக்கு வளைஞ்சிருந்துச்சுங்க இருந்தா பாவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் வேறப்பா நேரம் உண்டுதா. ரொம்ப வளைஞ்சிருச்சுக்க இந்த லெஃப்ட்டு கால் பின்னாங்கால் இப்படி நடக்கும்போது அப்படி வளைஞ்சு போகும். இப்போ தான் கொஞ்சம் வெடிப்பாக இருக்கா பயவுள்ள. அப்படியா டா வாடா. நேற்று நாட்டுக்கு எல்லாம் வளைச்ச பேர் வாங்க. இந்த அங்கே இருக்க ஒரு வாடா வளைச்சி ஒரு எப்படி இதை பண்ண போகிறோம். வாடா செம்பரம் டா கண்ணுமையை மட்டும் தான் பயவுள்ள அந்த எக்க போட்டுக்கிருக்கா. முடியா எனத்தோ எக்கிற அளவுக்கு பிடிச்சி தின்னுங்க. அப்படியே இந்த மாட்டேன் வாடா கூப்பிடும்போது நம்ப மாட்டேங்க. இப்போ வரேங்க ஓடி இருந்தா தின்னுங்க 2 அளவுக்கு தின்னுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நாட்டுக்கரில் பசங்க திண்டு ஆத்தா ஒரே அமுக்குறாங்க. குத்துதுங்க மோசமாக கையில் குத்துதுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸாக்கா ஒரு ஊசி குத்துனா இப்படி வலிக்கும். ஒரே நேரத்தில் ஒரு 5-6 ஊசி குத்துனா அப்படி வலிக்குதுங்க. நல்லா பதமாக இருக்குங்க ஆத்தா. ஆனால் விஷம் போடலன்றாங்க. இது கூட அந்த நாட்டுக்கரில் அப்படிங்கிறது சீம கருவில் மோசமானதுங்க. ஆஹா நல்லா வலிக்குது. சீக்கிரம் தின்னுங்கடா ஆத்தே. கையிலே மிதிக்கிறானே எவன்டாவே. என்னடா எவனா நிற்கிறானே
யாரு அது குட்டியம்மாவா? யாத்தே கை விரிக்கிறா, ஆள் விடுங்கடா, போங்கடா. திண்டிக்கல சங்கத்தை கலைக்கிறா, போங்கடா. நெத்து பாருங்கடா, ஊர் போயிட்டாங்க, ஊரை உள்ளே போங்கடா, போங்கடா. கை வலிக்குதுங்க. நடைய கட்டு வாங்க. நண்டு பேச்சியை திண்டியா எங்கிட்ட கூட்டத்தோடு திண்டுறணும். ஒரு வேலை கடிச்சா சத்து. அப்படியே கிரேசியாக்கா கிரேசி போகலாம். வாரு ஆஞ்சிட்டாங்க, ஒன்று கூட ஆஞ்சிட்டாங்க. வாங்க டைனோசர் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம், போங்க. இது பாருங்க, இங்கேருந்து பார்க்கல, அது பசுமையாக தெரியுது. எல்லாம் கோரப்புல் நெல் ஒன்றா வளர்ந்துருக்கா. சொல்ல முடியாது. பசங்க எவ்வாடு பச்சை பசங்க இருக்குது. கோரப்புல் நினச்சி மலிச்சு தப்பி உள்ளே இறங்கிறாங்க. நல்லா காய விட்டுருக்காங்க. காய விட்டு மழை பெஞ்சா ஒரு உரத்தை போட்டுருது, அடி உரத்தை. அப்படி பெய்யாட்டினா தண்ணியை பாய்ச்சி போடுவாங்க. நல்லா காய போட்டு வெயில் காலத்தில் மட்டும் அப்படியே வாடுற டயத்தில் தண்ணி விட்டோம்னா அப்படியே உரத்தை போட்டோம்னா சல்லுன்னு எந்திரிச்சிருங்க. அதனால தான் முக்கால்வாசி சேப்பு சோளம் சரி, எதுனாலும் சரி, இந்த மிளகாவும் சரி, கொஞ்சம் விட்டு தண்ணி பாய்ச்சினாங்கன்னா அந்த நெல் நல்லா காஞ்சி வச்சு பார்த்தா எப்படி பெருசெல்லாம் இருக்கா, அப்படி தண்ணி பாய்ச்சினாங்க, ஒரு உரத்தை போட்டாங்க. கோரப்புல் அதாங்க அதிகமாக வளர்ந்துருக்கு. அப்படியே சலசலன்னு இருந்துச்சு. இந்த ஒரு மலைக்கு எந்திரிச்சு இப்போ உசுறு வந்துன்னு நினைக்கிறேன். போன வருஷம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மழை வந்துச்சு, இந்த பக்கம் போடல, அவங்க அங்கிட்டு போட்டுருந்தாங்க. போனோட்ட அவங்க சேப்பு சோளம் போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் நெல் போட்டிருக்காங்க. இதில் எம்பிட்டு மின்னி கூட இருந்துச்சு நம்ம நெல் இருக்கும்போது. அப்போ தான் நம்ம பூச்சி வந்து இந்த அறுக்கால பூச்சி ஆடு அன்றைக்கி தான் ஈனம் போகிற டைம் இதே டயத்துக்கு வர்றோம். குட்டி வவுத்துக்குள்ளே நல்லா முட்டி சாகிற ஸ்டேஜில் இருக்குது. அப்போ மதியம் பயவில் தெளிஞ்சிக்கிருக்க இந்த பக்கம் நெல் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நல்லா மின்னிக்குள்ளையாக இருந்துச்சுக்க. நல்லா அப்போ தான் கொஞ்சம் என்னச்சு மழை காலம் முடிகிற ஸ்டேஜில் நிற்கிறோம். கரெக்டாக சொல்ல போனோம்னா மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் முடிஞ்சு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் நினைக்கிறேன். இங்கே வந்து இதே இடத்துல விட்டுக்கிருக்கு, நெல் இருக்குது, தண்ணி சாரை லைட்டாக விழுந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பூச்சி அப்போ அக்கி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ குட்டி உசுறு இருந்துச்சு. சாயந்தரம் ஒரு சாயந்தரம் வரைக்கும் உசுறு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பயவில் அவளே செத்த பண்ணி குட்டி நம்ம பூச்சி வந்து அப்படியே குண்ண ஆரம்பிச்சிட்டா. குட்டி செத்தோன்னே ஆடு தெரிஞ்சிருங்க, குன்னுரும் தலையை வளைச்சே நிற்கும். அதிலே கண்டுவிடலாம். அழுனே இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா வீக்கம்? உங்கள்கிட்ட கொஞ்சம் கடிக்கிறா, பாய் வலிக்கல நினைக்கிறேன். கொஞ்சம் எனத்தோ துத்தி காயை கடிக்கிறாங்க. ரொம்ப வீங்கி போச்சாங்க. ஆத்தாடி தந்தா இங்கே வருந்தா மூத்தா கட்டுங்க வருங்க. ஆத்தாடி ரொம்ப வீங்கிடுச்சு. நல்லா குட்டி பிடிச்ச போல பரவாயில்ல. கண்ணு வீக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. உள்ளே நெத்து நிறையா இருக்குங்க. அன்னைக்கு கொஞ்சம் விட்டது நிறையா நேரத்து பரவாயில்ல. எங்கிட்ட வந்ததுக்கு 2-3 நெத்தாவாத கடித்தாலும் கொஞ்சம் வகை நிறைஞ்ச மாதிரி இருக்கா. மஸ்டா பாபி எங்கே போகிறீங்க நீங்கள்? நீ மட்டும் ஸ்பெஷலாக போவேன். அந்த மரத்துக்குள்ளே என்ன இருக்குது? அன்றைக்கி இதுக்குள்ளே தான் பண்ணியை பார்த்து வேட்டி வந்தேன். உள்ளே போயிட்டு பண்ணி படுத்து கிடந்துச்சு. அது அங்கிட்டு விழுந்து தொடிச்சு ஓடுது. நாய் நினச்சி இவ்வளோ பார்த்து நாய் நினச்சிச்சு. இப்போ என்னம்மா நாய் நினச்சி இங்கிட்டு விழுந்துச்சு வரா. இந்த பிஞ்சை கடிக்கிறியாக்கும். நண்டே என்ன அடுத்தாரு நண்டே, இங்கே வர நண்டே. நான் பக்கத்தூர் போகுமா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருமானு நண்டே. இதா இங்கே வர நண்டே. ரொம்ப பிஸியாக மேய்ச்சிக்கிறியா? இப்போ ரெடியாக இருப்பாவா? நான் ரெடி வாச்சாரே. நம்ம போகலாம். இப்படியே போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே கரை ஏறலாம். நண்டே போகலாமா ஒரு ரவுண்டு? போனால் நெத்து, ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் கூட இல்லை. இந்த கோரப்புல் கூட அடைக்குமா தெரியல. இதில் கூட கொஞ்சம் கோரப்புல் இருக்குது, அங்கே இருக்காது. நண்டு இந்த நண்டே வெயில் அடிக்கல, இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. வாரு இந்த மரத்தில் எப்படி இருக்காரு, நெத்துக்கு பஞ்சமே இல்லை. எடுத்துக்க டைனோஸே. அம்புட்டு நல்லா காயாக இருக்கும். வாரு கொத்து அவளுக்கு பிறகு பணமுறானிலாம் சும்மா எடுத்துன்னு மொத்தமாக எடுத்துன்னு நல்லா தின்னு கிடக்கு. எங்கே இருக்கா பழுனே? டொடியா பழுனு அங்கிட்டு போயிட்டாளா? நல்லா வெயில் அடிக்காமல் இருக்குது ஸ்கைப்பாலே. சும்மா நிழல் போகாத. இன்றைக்கி என்ன பண்ண ஸ்கைப்பால் நிழலில் தான் நோக்குறா. இன்றைக்கி தண்ணி வேறு இல்லை. நீங்கள் மதியம் தண்ணி இல்லடி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. தாக வர எடுக்க போகுது. தண்ணி இல்லை. நான் தண்ணி இல்லைன்றேன் கோச்சா. இங்கிட்டு போகிறேன் இல்லைடா. இதுலேயும் நம்ப மாட்டேன்றீங்க. வாங்க அங்கிட்டு போக கம்மாய்க்கு தான் போகணும். நான் கும்பா ரெஸ்ட் எடுத்துட்டேன். அவ்வளோதானா முடியலையா? அதான் சொல்லலை ஊமுச்சி வரட்டதை நடக்க விட்டு அவனை கொண்டு வாட கால் வைக்க விட்டுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் கொம்பேன். ஏண்டா இப்படி ரெஸ்ட் எடு நல்லா. பாரு ரொம்ப பச்சை பசேன்னு இருக்குது. அசையாமல் நின்று மேய்கிறாங்க. நல்லா தண்ணி கிண்ணி பாய்ஞ்சதுனால நல்லா நின்று மேய்கிறாங்க. இங்கிட்டு மட்டும் எவனே இறங்கிறாதீங்க. புள்ளிமானே கிணத்துக்கிட்ட நிற்காத, வயர்கிட்டலாம் நிற்காத, கரண்ட்டுக்கிட்ட எட்டி பார்க்குறாங்க தண்ணி தாகத்துக்கு. நீ என்ன மேலே ஏறி விளாடுறீங்களா? அன்னைக்கு கல் சரி எவனோ ஒருத்தன் காலில் விழுது தெரிஞ்சு. இன்றைக்கி அதே கல். யார்? டோக்கியோ நீ தானே? டோக்கியோ என்ன பண்ணிக்கிருக்க? ஜாலியாக இருக்கா உனக்கு மேலே நிற்க? டோக்கியோ வீட்டாரு கன்னிக்குட்டி மகனை. ஆத்தே நீ தானே? இந்த வரேன் இப்படி. ஆத்த வெள்ளம் பண்ணிட்டு எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? கீழே வாங்கடா. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். பா இப்போ தான் சொன்னேன் கிணத்துக்கிட்ட போகாத, கிணத்தை எட்டி பார்க்குறீங்க. யார் அது? நம்ம ஸ்கைபால் மகன் தான் உள்ளே இறங்கி பார்க்குறா. தண்ணி கொஞ்சம் இதாக இருக்கு. ஆனால் படிக்கட்டில் மோசமாக இருக்க. ஐய் தப்படுறா. நான் கல்லடி தெரியும். ஓடி நீ கேட்க மாட்டீங்க. கல்லடி தெரிஞ்சா தராக்கி ஆனால் தண்ணிக்குள்ளே போட்டால் தான் தெரியும். ஓடி என்னடா பண்ணுற? இப்போ தான் கொஞ்சம் சும்மா ட்ரைனிங் எடுக்கிறியா? இந்த கொடியை இப்போ தான் கடிச்சு பார்க்குறியான். எல்லாம் கடிக்க என்ன வயசு இருக்குது உனக்கு? ஏன்னா நாக்கில் ஊட்டிக்கிறங்க விசுக்குன்னு சின்ன குட்டிகளுக்கு. ஓடியாவா கிரேசி நட போய் அந்த வேப்ப மரத்தில் போய் நேற்று மாதிரி படுங்க. 2 வேப்ப மரம் இருக்குது. அதில் ஓனா தான் பயவில்லைங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஓடு. எல்லா பெரிய ஆடுகளும் அங்கே தான் போயிடுச்சு. ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சி சீட்டை பிடிச்சி நேற்று மாதிரி இல்லை. ஒரு ரெஸ்ட் எடுங்க போங்க. ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்த போது ஓடி திருசா. பா இறங்கிட்டாங்க வச்சியா? கொஞ்சம் வாய மூடலை.
எங்கிட்ட ஆயிட்டு ஐயோ 2 மச்சான் தானே பார்த்தேன் விழுந்துட்டேன் பார்த்துடா ஊர் பார்த்துப்போ ரொம்ப இது கட்டையாக இருக்குதெல்லாம் டம்முன்னு விழுந்துடாமா ஓடி வெளியே பார்த்துப்போ முத்தாளுக்கே வாடா எட்டயபுரத்துக்காரா கூட அவங்க எல்லாம் வந்து முன்னாடி 2 சீட்டை பிடிச்சி படுத்துட்டா இவர் வந்தோடனே எப்படா படுப்போன்ட்ருக்காங்க படுங்க இல்லாட்டி அந்த மரத்தில் போய் படுக்கிறவங்க படுங்க எல்லாத்தையும் நல்லா குழுக்குழுன்னு இருக்கு அத்தை எங்கே இருந்தா தூங்கிட்டியா தப்பு மலைச்சு தப்பு இல்லை ஓடிக்கிருக்கேன் தண்ணி குடிக்கிறனால கிளம்பிட்டாங்க நிற்கலை போய் நேராக போய் தண்ணி விடணும் சரி நண்பர்களே நான் ஷிஃப்ட்டு முடிய வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் அண்ணன் வீட்டிலேருந்து வந்துக்கிருக்கேன் அப்படியே ஷிஃப்ட்டை மாற்றிக்கிற வேண்டி தான் பசங்களை நேராக போய் தண்ணிக்கு விட்டுட்டு அப்படியே மாற்றிக்கிற வேண்டி தான் நான் தோட்டத்துக்கு போய் ஏகப்பட்ட வேலை இருக்குது அதனால் இந்த வீடியோ இதொன்று படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் யாரும் சீக்கிரம் முடிக்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா வேறு வழியில் தோட்டத்தையும் சில நேரத்தில் பார்க்கணும் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா பிடிக்காத லைக்காக போட்டு விட்ருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்குவா வரட்டா சியூ டுமாரோ எல்லாரும் தான் பாதி பேர் வந்துருக்கா பாதி பேர் காணும் நேராக போய் தண்ணிக்கு விடணும் என்ன தெரியல நீ நல்லா வெயில் அடிக்கலையா செம்மையாக இருக்குது கிளைமேட்டு நேற்று அடிச்சு ஒரு அடி அதுலேயே இறங்கிட்டோம் வா ஓடிய நின்றுக்கு இருக்காத நின்ட்டீங்கன்னா அப்படித்தான் யார் எங்கிட்டு போகிறான்னு கண்டுபிடிக்க முடியாது ஓடிய தண்ணி குடிக்க போ அங்கே உள்ள கன்னிக்குட்டி கத்தி இருக்கான்னு நினைக்கிறேன் உள்ளே எங்கிட்ட இருக்க விட்டுட்டு வந்துட்டாங்க போல நீங்கள் மட்டும் என்ன முந்திட்டாங்க வேரிஸ் முத்தலகு எந்த வந்துட்டா முத்தலகு நண்டு பேச்சு வந்துட்டியா முத்தலகு எங்கே ஓடி வரா ஓடி எந்த ஓடி வாடாயே எலி மகனே வாங்க போகலாம் ஊர்